பூஜை இல்லாமல், மந்திரங்கள் இல்லாமல், எந்தவித பரிகாரங்கள் செலவுகள் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயம் தாங்க இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு விஷயமானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், குடும்பம் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் எவ்வளவோ காக்கை குருவிகள் இந்த பறவைகளுக்கு தண்ணீர் இல்லாமல் ரொம்ப தவித்து இறக்கக்கூடிய சூழல் வருதுன்னு சொல்லிட்டு நம்முடைய அறிவியல் சொல்லுது. அப்படிப்பட்ட இது மாதிரியான பறவைகளுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மொட்டை மாடி இல்லாட்டி பால்கனியில் ஒரு சின்னதான ஒரு ஸ்டீல் பாத்திரம் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு மண் பாத்திரத்தில் ஒரே ஒரு செம்பு தண்ணி மட்டும் டெய்லி கொண்டு போய் நீங்கள் இப்படி தண்ணீர் மட்டும் பறவைகளுக்கு நீங்கள் வச்சு பாருங்கள். வசதி இருக்கிறவங்க அரிசியோ வேறு ஏதாவது உணவுப் பொருட்கள், தானியங்கள் கூட சேர்த்து வைக்கலாம். முடியாதவங்க ஒரு செம்பு தண்ணி மட்டும் அந்த பாத்திரத்தில் டெய்லி நீங்கள் வச்சு கொடுங்க. நிச்சயமாக நம்ம செய்கின்ற இந்த எளிமையான ஒரு விஷயம் நம்ம குடும்பத்துக்கு பல கோடி புண்ணியங்களை கண்டிப்பாக கொண்டு சேரும். நமக்கே ஏதாவது விதி கர்மாக்கள் ரொம்ப மோசமாக தலையெழுத்து எழுதியிருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்துக்கு இருக்குது. அதனால் இந்த வெயில் காலத்தில் இந்த பதிவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ உடனே உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக பல கோடி புண்ணியங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வந்து சேருங்க. இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா நம்ம கூட கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோடி புண்ணியங்கள் அவங்களுக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.